இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா. எல்லா நன்மைகளுக்கும் நன்றிகள். ஸோ எனக்கு இன்னைக்கு ஒரு காக்கா எச்சம் கிடைச்சிது. எனக்கும் அந்தோனியாருக்கும் அப்படி ஒரு கனெக்ட் இருக்கிறது. பெனடா பென நோ எக்ஸ்கியூசஸ். ஸோ எல்லாரும் நடங்க 10K. எது பிரேக்கு என்ன? எனக்கு ஒத்தடியில மட்டும் தான் ஓட்டு தெரியும். ஃபேமிலி மிஸ் பண்ணேன். திருப்பி பார்த்தா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். எனக்கு ஒரே மூஞ்செல்லாம் பல்லு இருக்க காரணம் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா எல்லாரும் எனக்கு ஸ்டேட்டஸ்னா வச்சு எடிட்னா பண்ணி போட்டிருக்காங்க. அதை பார்த்து பார்த்து எனக்கு ஒரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் விஷ் பண்றாங்க. என்னமோ தெரியல, இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஜாலியா இருக்கு. பட் ஜாலியா இருந்தாலும் எனக்கு எந்த பிளானுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் இந்த சின்ன வயசுலனா சாக்லேட்னா கொடுப்பேன். அது மாதிரி எனக்கு இப்போ இன்னைக்கு இந்த பர்த்டே கொடுக்கணும்னு இருந்துச்சு. அதனால இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாக்லேட் வாங்கியிருக்கேன். என் செடியிலேருந்து இன்னைக்கு ஒரு அழகான பூ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது கடவுளுக்கு தான். கடவுளே எல்லா நன்மைகளுக்கும் நன்றிகள். அப்புறம் என் ட்ரெஸ்ஸை காட்டல, என் ட்ரெஸ்ஸு ஸோ அக்கா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான். இன்னொரு ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது, ஃபக் செட் போடுற மாதிரி. அது வேண்டாம். ஸோ இது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது போகிற இடத்துக்கு. ஸோ அதனால ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாருக்கும் சாக்லேட்னா கொடுத்தேன். இந்த சின்ன பிள்ளையில தான் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டனா கூட்டு போய் கிளாஸாக கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி எல்லாருக்குமே இப்படி சாக்லேட் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. எல்லாரும் விஷ் பண்றாங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது காக்கா எச்சம் போட்டுருச்சு கார்ல. காக்கா எச்சம் போட்டா பிளெஸ்ஸிங்னு தானே சொல்லுவாங்க. எனக்கு பிளெஸ்ஸிங்கா காருக்கான்னு தெரியல, ஆனா அது ஒரு நல்ல சைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இன்னைக்கு ஒரு காக்கா எச்சம் கிடைச்சிது. முதல்ல கோயிலுக்கு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அந்தோனியார் கோயில். இவங்க பேர் தான் எனக்கும் வச்சுருக்கேன். என் பேரும் அந்தோனியார் க்ரூஸ் மதுமிதா லீனஸ் தான் எங்கள் தாத்தா பேர். ஸோ இவரை பற்றி ஒரு கதை நான் அப்புறம் சொல்கிறேன். இவங்க தான் அந்தோனியார். அந்தோனியாருக்கான கதை என்னென்னா, எங்கள் அத்தை குயினத்தை வந்து ஏதாவது பொருள் டக்குன்னு தொலைஞ்சிட்டுனா அந்தோனியாரே தேடி கொடுங்க அப்படின்னோடனே டக்குன்னு ஒரு வாட்டி கிடைச்சிது. அப்பத்துலேருந்து நானும் எந்த பொருள் என் கையில் கிடைக்கலனாலும் அந்தோனியாரே எனக்கு அதை தேடி கொடுங்கன்னா எனக்கு அது டக்குன்னு கிடைச்சிரும். ஸோ வந்து எனக்கும் அந்தோனியாருக்கும் அப்படி ஒரு கனெக்ட் இருக்கிறது. இது வந்து ஈரோண்டு கடை தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கோரமங்கலால ஸ்ரீ கிருஷ்ணா மெஸ்ஸு. வெக்கமாக இருக்கு. ப்ரமோஷன் எல்லாம் இல்லை, காசு கொடுத்து சாப்பிட போகிறேன். பட் சூப்பராக இருக்கும். இந்த தமிழ்நாடு சாம்பார் அது மாதிரி வேணும்னா இங்கே ட்ரை பண்ணலாம். எனக்கு மினி இட்லி சொல்லியாச்சா. இதான் மை இட்லி, மினி இட்லி, முருங்கைக்காய் போட்ட இட்லி. எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பேன் நான். டைப் 1 இப்படி தொட்டு சாப்பிடுவாங்க. நான் டைப் 2 பெனடா பென. சாப்பிட முடியாமல் உருண்டு வந்துட்டுருக்கேன். இதான் பில்லு 165 ரூபா ஒரு மினி இட்லிக்கும் பொங்கலுக்கும். விலை அதிகமாக கம்மியான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து புக்கு கிடைக்க தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே என்கிட்ட ஒரு 2 இங்கிலீஷ் புக் இருக்குது. இல்லைன்றவங்க பார்த்து அதை படிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அது இங்கிலீஷ் படித்தா ஏதோ ஒரு கனெக்ட் வரல. அதனால தமிழ் புக் தேடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கடை எதுவுமே தென்படலை. ஒரு பிறந்த நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு புக்கை வாங்கி அந்த புக்கையாட்ட படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நேரம் எனக்கு வந்து இன்னைக்கு புக்கு கிடைக்கல. பட் புக் படிக்கிற யாராட்டி இருந்தீங்கன்னா தமிழில் ஒரு அழகான புக்கை எனக்கு சொல்லுங்கள் கீழே. நான் வந்து அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ மணி 11 ஆகுது. நான் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு, அதான் எனக்கு கொஞ்சம் இதாக இந்த பொங்கல் இங்கே தின்னு எனக்கு மயக்க நிலைக்கு போயிட்டேன். ஸோ தூங்கி எந்திரிச்சோடனே தான் கேக் கட்டிங், அப்புறம் சரி ஜேர்னல் பண்ணலாம். போன வருஷம் பண்ணேன், அதுக்கு முந்தின வருஷம் பண்ணேன். ஸோ இந்த வருஷத்துக்கான ஜேர்னலும் பண்ணிவிட்டு வேற என்ன வேலை இருக்குது, சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். கார் ஓட்டி இன்னைக்கு பழகலான்னு இருக்கிறேன். அப்புறம் வந்து லியான்றவங்க எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் எனக்கு கொஞ்சம் சேராம மாட்டுக்குது, அதையும் மாற்ற போகிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அருமையான ஒரு தூக்கம். விட்டால் 6 மணி வரைக்கும் கூட நான் தூங்கியிருப்பேன். ஆனாலும் சரி சமைக்கலாம், காலைல தான் வெளியே சாப்பிட்டாச்சு, சமைக்கலாம் அப்படின்னு வந்தால் கடவுளே உனக்கு பிறந்த நாள் நீ எனக்கு சமைக்க அப்படின்னு சொன்ன மாதிரி என் வீட்டில் வந்து அரிசி தீர்ந்து போயிட்டு. அரிசி இல்லாமல் நான் எங்கே சமைக்க? அதனால் கொஞ்சம் சிக்கன் இருந்தால் அதை மட்டும் பொரிக்க போகிறேன். ஏன்னா இந்த பிரியாணி இது மேலேனா அவ்வளோ இது இல்லை. ரசம் வச்சு இன்னைக்கு சாப்பிட்லான்னு நினச்சேன். பர்த்டேவாக இருந்தாலும் 10K ஸ்டெப்ஸ் நடக்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ வந்து ஒரு 20 நாளாக டெய்லி என்ன ஆனாலும் நடந்துடுறேன். டெய்லி இல்லை, ஒரு 7 நாள் நடந்தேன்னா ஒரு நாள் லீவ் விட்டுக்கிறேன். இந்த லீவ் விடுற நாள்லேயும் ஒரு 4000 ஸ்டெப்பு நடந்துடுறேன்.
டெய்லி நடக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ என்ன நோ எக்ஸ்கியூஸஸ். ஸோ எல்லாரும் நடங்க 10K. இப்போ வந்து சாயங்காலம் வந்து நான் கார் பழக போறேன். கார் நான் ஆல்ரெடி ஓட்டிருக்கேன், பட் ஓட்டி இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்ல மூலக்கருப்பட்டி ஒத்தடி ரோட்ல மட்டும் தான் ஓட்டிருக்கேன். இப்பவும் ஒத்தடி ரோடு தான், பட் அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்காக ஒரு மணி நேரம் ஓட்டலான்னு இப்போ இருக்கேன். நான் ஓட்டுறதை காட்டுறேன், சரியா? எல்லாரும் பாருங்க. எது பிரேக்கு? நடுவுல இருக்குது ABC. A ஆக்சிலரேட்டர், B C. இப்போ திடீர்னு ஏதாட்டி ஆபத்து ஆயிடுச்சுன்னா பிரேக் இந்த நடுவில் உள்ளதை டக்குன்னு அமைக்கி நிப்பாட்டிடணும். அப்படிதானே? என்ன பண்ணும், நியூட்ரல் ஆக்கிட்டு ஸ்டாப் பண்ணணும். அதுக்குன்னா எனக்கு டக்குன்னு ஏதோ ஒரு பதட்டத்தில் என்னமோ ஆயிருது. அப்போ என்ன பண்ணணும்? டக்குன்னு பிரேக். ஓகே, ரெடியா? கரெக்டா கால் எட்டுதா? என்ன ஃப்ரண்ட்ல வச்சுக்கோ. இல்ல எட்டுது. இது வெயிட் பண்ணு. ஐயோ, ரெடி? ஓகே, ஸ்டார்ட். இது ஓகே. என்ன அதுவே மூவ் ஆகுது? நான் ஆக்சிலரேட்டர் கொடுக்கலையே. கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்களா? கிளட்ச்ல இருந்து கரெக்டா அப்படியே ரிலீஸ் பண்ணி அப்படியே ஓட்டிட்டேன். ஞாபகம் இருக்கு, ஓட்டனா செய்வேன் நல்லாதான். இப்ப செகண்ட் கியருக்கு மாத்துவா? மாத்து. சூப்பர்ல. கிளட்ச்ல இருந்து அப்படியே எடுக்கும்போது வண்டி ஆஃப் ஆயிடக்கூடாது. ஆஃப் ஆயிராம ஓட்ட தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் இது பாஸ். நான் அது பாஸ். என்ன, எனக்கு ஒத்தடியில மட்டும் தான் ஓட்டு தெரியும். எகுத்தால வண்டி இருந்தா நின்னுடுவேன். ஜீப் வருது. என் பர்த்டே பிளெஸிங்கா பெங்களூர்ல பல மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் மழை பெய்யுது. அப்படிதானப்பா? எது? இதுவா? வேற பாப்பமா இருக்குல்ல இந்த மாதிரி. இல்ல இந்த கலர் எடுத்துக்கவா? இது போட்டு பாப்பமா? இது எப்படி இருக்கு? ஓகேயா? நல்லா இருக்கா இது? ஆனா இது 2 நாள்ல பிஞ்சிரும்னு தான் தோணுது. இது நல்லா இருக்குல்ல, வித்தியாசமா இருக்குல்ல. அதான் நல்லா இருக்கா? ஆனா இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. அது கால்ல இருந்து ஸ்லிப் ஆகி விழுது. இதுவும் நல்லா தான் இருக்கு. இதான் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இதே எடுத்துக்கிறேன். இது மாதிரி வச்சிருக்கேன். இது நல்லா இருக்கு. பெங்களூர் தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்பியது. சிலு சிலுவென்று பூங்காற்று. ஐயோ, அதுக்கப்புறம் லைன் தெரியல, பட் நல்ல சிலு சிலுன்னு இருக்கு. ஜேர்னல் பண்ணுறதுல அழகு என்னன்னா, எதுலேருந்து எடுத்தோங்கிறதே தெரியக்கூடாது. இதில் மேட் அப்படின்னு இருக்கு. இது மேட் ஆங்கிள்ஸ்லேருந்து எடுத்தேன். அப்புறம் வந்து இன்னைக்கு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸாக, அதனால பிளாக்கு. இதில் என்னது? ஐயோ, இதில் பாதி இதாகிடுச்சு. கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் இங்கே வந்து ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ப்ளீஸ் ரைட் டு அவர் அப்படின்ட்டுருக்கு. அப்புறம் இது சாக்லேட் கவர் இன்றைக்கி சாப்பிட்டது. இன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸு பிளாக்கு. இன்றைக்கி நிறையா ஆன்லைனில் நான் இருந்தேன். அப்புறம் ஃபேமிலி மிஸ் பண்ணேன். ஃபேமிலி பேக் மிஸ்ஸிங். ஸோ அதெல்லாம் கதை மாதிரி அப்படியே இதை ஒட்டி எழுதிடுவேன். ஸோ பெங்களூரு இதுனா வந்து பில்லில் இருந்து கிழிச்சது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்னென்ன வேர்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடுது, பட் ஸ்டில் கம்ஃபர்டபுள். அப்படி இப்படி ஏதோ நானே யோசிச்சு அப்படி வெட்டிக்கிட்டேன். மேனுஃபேக்சர்ட் ஆனுன்னு ஒரு பில் பேப்பரில் இருந்தது. ஸோ இதில் வந்து அந்த டேட்டை இது பண்ணிட்டு மேனுஃபேக்சர்ட் ஆனுக்கு என் பர்த்டேவை போட்டுருவேன். எப்படி? இதுதான் என்னோட ஜேர்னல் பொறுத்த அளவுக்கு என்னன்னா, அது நல்லா இருக்கணும் அப்படின்னா கிடையாது. சும்மா நமக்கு மனசுல தோன்றதெல்லாம் எழுதலாம். சும்மா இதுக்கு திருப்பி பார்த்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கும்போதுனா. ஜஸ்ட் அண்ட் மெமரி. இந்த வருஷம் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருக்கா? அவ்வளோதான். ஒரு வழியா 7 மணிக்கு நான் என்னோட பிறந்தநாள் கேக்கை வந்து வெட்ட போறேன். சார் இப்போதான்ப்பா டே கேர்ல இருந்தே வர்றான். இன்னைக்கு பார்த்து லேட்டா வந்துட்டான். இப்போ நம்ம அவனுக்கு அடிச்சு
வெட்ட போகிறோம். கேக்கு, என் கேக்கு. ஹாப்பி பர்த்டே குத்துறது இல்லையா? ஐயோ, சரி பரவாயில்ல. இன்னைக்கு பாடு ஆஷர். ஹாப்பி பர்த்டே பாடுறா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய் பாத்து பாத்து பாத்து. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் மூச்சு போயிருக்கும். ஓகே. யார் அப்படி வைக்க சொன்னா? ஆஷர், அது டக்குனு இப்ப வெடிச்சிருச்சு, நீ பாத்தியா? இந்தா. போனுக்கு போய் குடுக்குறான்டா இவன் அப்படிங்கிறான்.